நமஸ்காரம் நமஸ்காரம் மக்களே. நல்லா வந்து எல்லாரும் யோகா பண்ணுங்க காலையில. யோகா காலையில 6:57 ஆகுது. கட்டு இல்ல ஒர்க்காவல காலையில 6:57 ஆகுது. ஆனா நீங்க எத்தனை மணிக்கு என்ன எழுப்புனீங்க? 5:30 மணிக்கும். 5:30 மணிக்கு எழுப்பி 1 ஹவருக்கு டிராவல் பண்ணி கூட்டிட்டு வந்து எங்க நிப்பாட்டினது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரக்கல் பீச். அலிக்கல் பீச். கேரளா வந்தா கேரளா ஸ்லாங்ல பேசுறேன். அவரு 2 நாளா சுத்திட்டு இருக்காரு. சேட்டா ஸ்டேஷன் ஆரம்பிச்சு சேட்டா இன்ன வரைக்கும் போல. பொரோட்டா பீஃப் நேத்து நைட்டு போகணுமே. அங்க போய் சன்ரைஸ் உண்மையா லைட்டா மேல வந்தா எங்களுக்கு காட்டுவோம். சூப்பரா இருக்கு வியூ, மரத்துக்கு சென்டர்ல அப்படியே. இங்க வந்து இன்னும் அந்த பீச் சைடு வந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஓகே நைஸ் தான். அப்படியே பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அங்கெல்லாம் இந்த மாதிரி கல்லுலாம் வச்சுட்டு ஆல்ரெடி உள்ள போய் பீச் பாக்குற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா நாங்க வந்து பர்டிகுலரா ஏன் இந்த ஸ்பாட்டை எடுத்தோம்னா அது காரணம் இங்க இருந்து இருக்கிற வியூ, அதுக்கப்புறம் அந்த லைட் ஹவுஸ், அந்த பிரிட்ஜ் எல்லாம் வந்து உண்மையாவே நைட்ல வந்து சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. ஆமா, இப்போ பகல்ல பார்க்கவே வந்து செம்ம பிரைட்டா சூப்பரா இருக்கு. ஆனா அதுக்குன்னு பகல்ன்றதுனால வந்து காலையில வரணும்னு ஒண்ணும் இல்ல. ஏய் எங்க போனா சன்ரைஸ் பார்க்கணும்டா. சனிக்கிழமை சன்ரைஸ் பார்த்தோம். சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சரக்கு அடிப்பேன். இன்னைக்கு சனிக்கிழமை எல்லாம் எனக்கு சந்தோஷம். சனிக்கிழமை சன்ரைஸ் சாசா மத்த நாளும் போவோம். சன்ரைஸ்னாலே போயிடுவோம் கூப்பிட்டா. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா காலையில எழுப்பி அடிச்சு எழுப்பி பசிக்குது. பரோட்டா பீஃப் சாப்பிடுவோம். பரோட்டா பீஃப் அடிச்சு யார எழுப்புனீங்க? நீ பேசிட்டு இருக்க புரியலையா? என்ன ஃபர்ஸ்ட் அடிச்சாங்கப்பா, எழுப்பிட்டாங்க. அடுத்து உன்ன அடிச்சேன் நானு. நான் மட்டும் வந்து நல்லா ஆயா தூங்கிட்டு இருந்தா என்ன பண்றது? இதுல வேற ஏன்னா தூக்கத்தை விட்டாதான் இந்த மாதிரி வியூவும் நல்லா நிம்மதியும் கிடைக்குது. இதுல வேற டயர்டா இருக்கான். எழுத்துக்குமே சொல்றான்டா டயர்டா இருக்கு போகணுமாவா. இதுல போகணும். பார்த்தி தான் சொன்னா பாட்டு காலையில சர்ச்சைக்கு போனோம். ஏய் ஜோக் பண்றான்டா. உண்மையா ஜோக், கண்டென்ட் இல்ல. சன்ரைஸ் பார்க்கலாம். நான் சன்ரைஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன், ப்ரூ தான் பார்ப்பேன். சரி, இது அரேபியன் சீயா, பே ஆஃப் பெங்காலா? சொல்லுவா போல எனக்கு தெரியாது. அரேபியன் கடல். கன்ஃபார்ம் தப்பா இருக்கும். அது நீயே சொல்லு. இல்ல கரெக்ட். அரேபியன் பே ஆஃப் பெங்கால். சாட் ஜிபிடியா? ஏய் இது 5th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபிடா. ஏய் கொலமோலாம் எப்படி கேட்டாலுமே ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி क्वेश्चन மார்க் வரும்ல, அந்த மாதிரி தான் மச்சான். பசங்க கிளம்பிட்டானுங்க. பாய்ஸ் இப்போ நம்ம சேட்டா கொஞ்சம் கம்மி அதிகமாயிடுவானுங்க அடுத்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது. உங்களுக்கு அப்படின்றது வந்து ஒரு 6 சேட்டா ஆயிடுவாங்க. ஆனா நாங்க வந்தது ஒரு 12 பேர் வந்துருவோம். சோ ஆனா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஆனா வீடியோல வந்து ஒரு 6 பேர் தான் வருவாங்க. மீதி பேர்லாம் நாங்களே இன்ட்ரோவர்ட்ஸா, சரி நாங்களே கஷ்டப்பட்டு தான் பேசுறோம். அவனும் எங்களுக்கு மேலையா சரி ஓகே சொல்லிட்டு எங்களுக்கு புரிஞ்சு கஷ்டம். ஸோ ஆனா அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கண்டென்ட். இப்ப நாங்க எதுக்கு ஆனா முக்கியமா வந்திருக்கிறோம்னா எங்களோட எங்க ஃப்ரெண்டோட ஆதின்னு ஒரு பையன், ஆதித்யா, அவங்களோட அக்காவோட கல்யாணம். ஏய் நம்ம ஆல்ரெடி சொன்னமே, ரொம்ப நன்றி சக்தின்னு சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு தான் இன்னைக்கு நாளைக்கு கல்யாணம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா அவங்க இங்க கேரளால வந்து கேரளா ஸ்டைல்ல காப்பின்னு சொல்லுவாங்களாம். காப்பினா அது என்னன்னு தெரியாது. அதான் நம்ம ஊர் ரிசப்ஷன். அவங்க அந்த நேம் வச்சு தனியா செலிப்ரேட் பண்றாங்க. அப்படியே இப்ப சொந்தக்காரங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு நல்லா பேசிட்டு இருக்கிறத ஃபங்க்ஷனா வச்சு காப்பி. டிஃப்ரெண்டா இருக்கு பேரு, நேமே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது காப்பினா நம்மளும் வரணும் காஃபி கொடுத்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவீங்களா? ஏய் அது இல்லடா காப்பின்றது இதான் உங்க புத்தி, உங்களோட மைண்ட் செட் சொல்லிட்டு வந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். நம்ம என்ன சோறு போடாம நம்ம பேரு கிரிஞ்சு பண்றது அலெக்ஸ் புத்தி. அப்பா இவரு பண்றதா? இவரெல்லாம் பேசவே கூடாது. பண்றது எல்லாமே அல்லையே புகி பண்ணுறாரு. அதுதான். ஆனா வந்து இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப மணி 7 அதான் வாட்ச் ஓடாது, வாட்ச் பாத்துக்கோ. 7:09 ஓகேங்களா? ஸோ ஆனா வந்து காப்பி ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. 4. அந்த 4 மணிக்குள்ள உங்களுக்கு என்னென்னலாம் காட்ட முடியுமோ எல்லாத்தையும் காட்டலாம்னு இருக்கோம். ஆனா அது என்னன்னு தெரியல. பசங்க வந்து ஆனா 3 மணிக்கு ரீச் ஆவானுங்க இங்க.
அதான் நாங்க ஏறின டைம் தான் ஏறினானுங்க, அதே 15 hour. இப்போ ஒரு 3 மணிக்கு வந்து இறங்குவானுங்க. ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்கள போய் நாங்கள் பிக் பண்ணோம். ஸோ அவனை பிக் பண்ணுறதை முடிஞ்சா காட்டுறோம், இல்லைன்னா அவனுங்களை ஜாயின் பண்றதே காட்டலாம். அதான் இப்போ வந்து நாங்க எப்படிதான் காட்டுவோம் அவங்கள வீடியோல. ஏன்னா அவங்க எப்படி சேர்றோம், எப்படி அவங்க மீட் பண்றோம், அங்க இருந்து எப்படி நாங்க ஃபங்க்ஷன் போறோம், எல்லாமே அவங்க காட்டுறோம். அது நல்லா தான் இருக்கும், சூப்பர். ஏன்னா எங்களுக்கே புதுசு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுலாம். ஆமா, இது வந்து எப்படின்னா இப்போ எங்களுக்கு வந்து கேரளால இந்த மாதிரி காஃபி ஃபங்க்ஷன் தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஊர்ல இருக்கிறவங்களும் பாதி பேர் காஃபி என்னன்னு தெரியும். இப்போ எங்களை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம பாய்ஸ் போட்டாங்க இதுதான் போல, யாரா கேட்டா கூட டிசி ட்ரெஸ் போட்டாங்கடா அதான்டா காஃபி அப்படி சொல்லுங்க போயிட்டு ஜாலியா. அப்படிதான் இருக்கும், நம்மளும் எதிர்பார்க்கிறோம் காஃபின்றது. சரிப்பா, அப்படி இல்லைனாலும் நம்ம காட்டிக்கலாம் அந்த மாதிரி, அது பிரச்சனை. ஏய் நம்ம சக்தியா கூப்பிட்டு இருக்காங்கடா, கன்ஃபார்ம் வாவ் அப்படிதான் இருக்கும், கவலைப்படாத. அது மாதிரி காஃபி ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே பேச்சுலர் பார்ட்டி இருக்காப்பா. ஆமா, நீ ஏதாவது எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்க, பேச்சுலர் பார்ட்டி. ஓகேப்பா. காட்ஸ் ஓன் கண்ட்ரி. காட்ஸ் ஓன் கண்ட்ரி இல்ல, கார்ஸ் ஓன் கண்ட்ரி. காட்ஸ் ஓன் கண்ட்ரி தான் ஃபர்ஸ்ட். ஆமாப்பா, இப்ப கார்ஸ் ஓன் கண்ட்ரிப்பா. இப்ப பாலெல்லாம் கூப்பிட்டு வச்சு கேட்டேன்னு வச்சுக்க, அவன் என்ன சொல்லுவான்னு சொல்லிட்டு காட்ஸ் ஓன் கண்ட்ரியா சொல்லுவான், கார்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவான். அவன் 5ஆம் கிளாஸ் தான் அவன் படிச்சுக்கிறான், அப்படிதான் சொல்லுவான். இல்ல கரெக்ட் தான். ஐ மீன் ரொம்ப ஃபேமஸ் கார்ஸ் தான், சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா நார்மல் கார்ஸோட மாடிஃபைடு அதெல்லாம் ரொம்ப அதிகமா பண்ணுவாங்களா, பைக்கு கார் ரெண்டுமே. ஆமா கண்டிப்பா. பிளஸ் கார்ஸ்கன் மட்டும் இல்ல, அண்ட் இந்த நேச்சரு இங்கெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த எஸ்பெஷலி இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸு, போஸ்ட் வெட்டிங் ஷூட்ஸு, அதுக்கப்புறம் இப்பெல்லாம் வந்து நம்ம சக்தி அக்கா கூட போட்டிருந்தாங்களே பயங்கரமான இங்கதான் திருப்பாங்க நினைக்கிறேன். இங்க எடுத்துருக்க மாட்டாங்கடா, அவங்க வேற பீச்ல எடுத்தா நினைக்கிறேன். அதான் இங்க நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கணும் இதே மாதிரி, எல்லாமே சூப்பரா இருக்கா. நமக்கு ஒரு இங்க எடுத்துருப்பாங்களோ அங்க எடுத்துருப்பாங்களோ சொல்லவே முடியல. மோஸ்ட் ரெக்கமெண்டட் பிளேஸ் ஃபார் எனி போட்டோ ஷூட்ஸ். பக்கா சீரியஸ்லி. அலெக்ஸேனா கல்யாணம் ஆயிட்ட பிறகு இங்க வந்துடலாம். ஏய் அதுக்கு ஒரு ட்ரிப் வச்சிடலாம்டா. சரிப்பா அப்படியே வந்து நீ இப்படி புடிச்சது சரிப்பா அடிக்கிற மாதிரி சரிப்பா நல்லா இருக்கும்டா. இல்ல ஆனா பாக்கலாம். ஆனா பாத்துக்கோமா, இந்த பையன் தான் சரியா. மம்மி அதெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணுவீங்கல்ல அப்போ போட்டோ ஷூட்டுக்காக நாங்க பேசிட்டு இருக்கோம். இல்ல காமெடிக்காக இல்ல, ப்ளீஸ் மம்மி. ஆனா கல்யாணம் ஆவறதே ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிக்காதீங்க. இவர் வந்து கியூ நிக்கிறாங்க, கல்யாணம் வருது, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஊருக்கு போலாம் ஷூட்டுக்கு, ஏன்னா ஒரு இடத்துல ஒண்ணு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னோம். சொல்லிக்கிறேன் வந்து வெளி இல்ல இவருக்கு வந்து பொண்ணு எப்படி செலக்ட் பண்ணோம். அதாவது எந்த பொண்ணு வந்து மாமாவோட மண்டையில இருந்து சொட்டு தெரியல. ப்ராப்ளம்டா. அதே மாதிரி கட்சி போட இருக்கணும். ஆமா, எனக்கு வந்து இந்த சொத்துக்கிட்டலாம் எனக்கு தேவையில்ல, கட்சிக்கு தான் தேவை. எந்த வீடியோ எடுத்தால இழுக்கிற சவுண்டு கேட்டுக்குது, இழுத்துனே கட்சி பச்சு ஐடென்டிட்டியா தழுக்கிடாது ஃபுல்லாவே. எனக்கு வந்து எப்படின்னா நேத்து வீடியோல தான் நான் சொன்னேன் மூக்கூத்துல இருந்து. ஏய் ஒரு ஓட்டர் கார்டு இல்ல நீ உனக்கு என்ன ஐடென்டிட்டி உனக்கு நல்லா இருக்குல்ல. நான் உனக்கு கேக்குடா, என்னத்துக்கு நீ யூஎஃப்சி போட்டுக்கிற ஃபைட்டரா நீ? ஃபைட்டரா நானு ஸ்டண்ட் பார்சிலோனா ஒன்னு பண்ண. ஸ்டண்ட் காட்டுவா இப்போ, அப்படியே பின்னாடி காட்டு இந்த ஸ்டண்ட். ஏய் தூக்க மாட்டோம், ஏஞ்சி அடி போட வீடியோ எடுக்க நீயா தான் ஏஞ்சி வரணும். இப்போ என்ன நீ ஃபைட்டரா? நம்ம செட் ப்ரூஸ்லியா காட்ட போறா நீ? அவன் காத்தடிக்கிற சைடுல நிக்கிறான், வருவான் பாரு. புச்சிக்கிட்டே வா, ஏதாவது புச்சிக்கிட்டே வா, மறந்துடுவான். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. ப்ரூஸ்லி சார். அவன் ஊடி போட்டிருக்கான் பாரு, அதுவே எவ்வளவு வெயிட்டா இருக்கு பாரு, அடிக்கிற காத்துல போயிடக்கூடாது. உங்களை போய் ப்ரூஸ்லின்னு தப்பா பேசிட்டாங்க பார்த்தி. காலையில வந்து சன்ரைஸ் ப்ரூ. ஆமா, இந்த வந்து 5 நிமிஷத்துக்கு கால் பண்ணி சண்டை போட்டு 5 நிமிஷத்துல உமா போட்டு அவர் தான். ஆனா இவர்கிட்ட இருந்து கத்துக்கினார். அதாவது சட்டை விருதுன்ற மாதிரி இப்படி சால்வ் பண்றா, ஈஸியா சண்டை முடிஞ்சிரும். இந்த மாதிரி பேசுறா, சொல்லி குத்தனை வந்தான். இப்போ வந்து அவனை தப்ப சொல்ல இல்ல, அதுக்குன்னு வந்து இந்த மாதிரி போன் குத்தி சண்டை போகும். சண்டை போடாம இருந்தா என்ன பண்றது? சொல்றதை நம்பாதீங்க, அப்படியா? நல்ல இந்தியாவையும் மனசு தூரமா சொல்றேன். நீ சொல்ல கூடாது, அத கூட இருக்கவங்க நான் ஏன் சொல்லணும், நல்ல வெள்ளி நீதான். ஓகே, ஸோ இது வந்து இதுதான் நீங்க பார்த்தது வந்து என்ன பீச்
அழிக்கல் ஐகோல அழிக்கல் சும்மா சும்மா அவன் இதெல்லாம் கேட்டேன் அடிக்கல் பீச்சா நினைச்சேன்டா சத்தியமா நினைச்சேன் நான் போட்டு வருமே அப்படி சொல்லிட்டு காலையில குளிச்சியா எதுக்கு போட்டோ எடுக்குதா அப்ப நான் குளிக்கலப்பா வெறும் பல் தேய்ச்சா ஃபேஸ் வாஷ் பண்ணா எனக்கு இந்த ட்ரெஸ் போதும்பா நானும் பல் தேய்ச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணி ட்ரெஸ் எனக்கு போதும்பா ஏன் அவனுக்கு வாழ்க்கையில போட்டோ தான்ப்பா முக்கியம் அவனுக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லப்பா ஒருத்தர போட்டு அவ்வளவு கலாய் நல்லாச்சு உட்டியே பாரு அவனுக்கு உட்டிதான் வெயிட் நீ என்ன போய் கழிச்சு உள்ள ஒரு டீஷர்ட்டை போட்டு டீஷர்ட் வந்து இன் பண்ணிட்டு அவன் கழட்டாம இருக்கிறான் வந்துட்டு இப்போ வந்து நீ காட்டணும் எல்லாருக்கும் அதானே வந்துட்ட ஒரு 4 பிக்கு ஒரு 10 பிக்கு போடணும் போஸ்ட் போடணும் ஒரு 6 ஸ்டோரி போடணும் அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு 4-5 சாங் போடணும் போட்ட சாங்கே போடக்கூடாது அதுக்கு 600 பேர் லைக் பண்ணணும் அதெல்லாம் பாப்பா பாட்டு லைக் வேற கம்மியா வந்தது வேற வந்து ஃபீல் பண்ணுவோம் இதுல இவன் வந்தா ஸ்டோரி போட்ட மாட்டி எனக்கு நல்லா இருந்துச்சு ஆனா லைக் வரல பாட்டேன்றான் லைக் வரலன்னு சொல்லுவான் அதுல வந்து லைக் வரல பரவாயில்ல ஆமாப்பா 600 பேர் லைக் பண்ணியிருந்தாலும் அதுல வந்து பாதி வந்து அவனுக்கு ஒரு கேட்டகரி இருக்கு அந்த கேட்டகரி ஆளுங்க வந்து லைக் பண்ணும் இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாதது அதுதான் உண்மை அமைதியா இரு தயவு செஞ்சு அதான் சொல்றேன் இந்த மாதிரி காலையில இந்த சன்ரைஸ் வரும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருந்தா எல்லாருக்குமே நீயே மாட்டிப்ப புரியுதா அதான் ஃபோன் பண்ணிட்டாங்க கால் பண்றாங்க ஹலோ அக்கா சொல்லுங்கக்கா வைக்க மாட்டேன் போதும் இங்க பாத்துட்டோம் பீச் பார்த்து கிளம்ப போறோம் ஓகே 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 ஏய் பாட்டே இடியாப்பா வெஜ் குருமா பீஃப் வாங்கி போயிடலாம் இடியாப்பா இல்லையா ஆப்பமா ஆப்பா வெஜ் குருமா பீஃப் வாங்கி போயிடலாம்ப்பா நான் பீஃப் போட்டுருவோமா